ஹலோ! நெறைய ஸ்கூல்ஸ்ல சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நெறைய ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் கூட நடந்துட்டுருக்கும்ல. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கும். அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது ஒரு பக்கம், அண்ட் அவங்களுக்கு என்ன வகை வகையா சாப்பாடு செஞ்சு குடுத்து, அவங்க வெயில்ல போகாம வீட்ல உட்கார வைக்கிறது இன்னொரு பெரிய டாஸ்க்கு. ஸோ, இன்னைக்கு நான் சிம்பிளா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாவும், ஹெல்தியாவும் இருக்கும். ஒரு 3 சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸில் ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம். அது தேங்காயில் ஒரு ஜெல்லி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம இந்த அகார் வந்து இந்த கட் பண்ணி வச்சுக்கணும். இது சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் சைனா கிராஸ்ன்னா தருவாங்க. 30 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் பாதி எடுத்துக்கிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் நம்ம வாங்கிட்டு வந்த இளநீ, இது வந்து 2 இளநீக்கான தண்ணி. தேங்காய் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். அது வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த ஊற வச்ச அகார் அதில் போட்டு ஒரு கொதிக்க விடணும். அதே டைமில் தேவையான சுகரு. இளநீ ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் டெக்கரேஷனு பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக குட்டி குட்டி தேங்காய் பீஸை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷில் கரெக்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதுனால சும்மா இன்னும் குட்டி பசங்க இருக்காங்க வீட்டில், அவங்களுக்காக இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அது மொத்தமாக சில்லுன்னு ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஜெல்லி டெக்ஸ்சரில் வந்துடும். உங்களுக்கு கட் பண்ண போதே தெரியும் நல்லா ஜெல்லி ஆடுறது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நுங்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், ஆனால் தேங்காய் ஃப்ளேவர் இருக்கும்.